அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தில் வர்ற இந்த சம்மர் வெக்கேஷனில் பழமொழிகளும் அதன் விளக்கங்களும், மேலும் பெற்றோருக்கான குழந்தைகள் பராமரிப்பு டிப்ஸ், அதாவது பேரண்டல் டிப்ஸும் பழமொழிகள் பற்றின விளக்கங்களும் உங்களுக்கு வழங்கப்படும். அதனால் தவறாமல் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயனுடையதாக இருக்கும். இந்த காலத்து அப்போ குழந்தைங்களை எப்படி ஸ்க்ரீன் ஃப்ரீ ஆக்கிறது, பேரண்ட்ஸ்க்கு என்ன கைட்லைன் கொடுக்கறது அப்படின்றத நான் ஒரு டீச்சராக இருக்க 30 இயர்ஸாக என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுடைய ஷேர் பண்ண போகிறேன். அது மேக்ஸிமம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களோட மனநிலை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த நம்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பழமொழிகளில் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி படிச்சிருக்கோம் குழந்தையிலேருந்தே. அப்போது இந்த மார்க்கண்டேயர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு சிறு ஆயுள் தான். அப்போது அவருடைய இறுதி கட்டத்தில் அவர் ஓடி போய் சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிறாரு. அப்போ சிவலிங்கத்து மேலே அவரோட சேர்த்து பாசக்கயிறு யமதர்மன் வீசும்போது சிவன் தோன்றி யமதர்மனையும் எரிச்சிடுறாரு. அப்போ தான் அவருக்கு யமதர்மனுக்கு அந்த பட்டம் கிடைக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கண்டேயர் இதில் அவர் விதியை மதியால் வெல்லலை, மதியுடைய சந்திரமூலீஸ்வரன் இறைவன் சிவபெருமானால் வென்றார் அப்படின்றது அதோடைய தாத்பரியம். ராமர் சிவலிங்கத்தை வைத்து ஈஸ்வரனை வணங்கினதால் தான் அங்கே ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு. அடிமுடி காணாத இறைவன், அதனால தான் அவர் அண்ணாமலையார் இல்லைங்களா. அதனால் நம்ம விதியை மதியால் வெல்லணும் அப்படின்றது, சிவனை வணங்கினால் உன் விதியை நீ வெல்லலாம். இந்த மாதிரி பல பழமொழிகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.